ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆரியபட்டா ஈக்குவேஷன். ஆரியபட்டா நம்ம இந்தியன் மேத்தமெட்டிஷியன், அவங்களோட ஒரு ஈக்குவேஷன் தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷனுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது. அதாவது தேர் இஸ் நோ சிங்கிள் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன ஈக்குவேஷன் பார்ப்போம் வாங்க. இதுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் இஸ் ஈக்குவல் டு சி. இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன், அதாவது ஜென்ரல் ஃபார்ம் இதுதான். ஸோ இதில் வந்து ஏ பி சி எல்லாமே இன்டிஜர்ஸ் அண்ட் எக்ஸ்ஒய் ஆல்சோ இன்டிஜர்ஸ் தான் இதில். இப்போது இதில் வந்து இதுக்கு பதிலாக, அதாவது ஏபிசிக்கு பதிலாக நம்ம ஒரு இன்டிஜர் அஷ்யூம் பண்ணி நம்ம ஆன்சர் கெட் பண்ணி பார்க்கலாம். இப்போது இதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5x ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 1. இப்போது இதில் நான் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ அஷ்யூம் பண்ணுறேன் -1 அப்படின்னு, ஒய்க்கு 2 அப்படின்னு அஷ்யூம் பண்ணுறேன். நம்ம சின்ன சின்ன வேல்யூவாகவே அஷ்யூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்த உடனே நம்ம பெரிய வேல்யூவுக்கு போக தேவையில்லை. ஸோ அப்போது இதுக்கு பதிலாக -1 அண்ட் ஒய்க்கு பதிலாக 2 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா -5 ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 1 வரும். இதுக்கான ஆன்சர் 1 இஸ் ஈக்குவல் டு 1 வரும். கரெக்டான ஆன்சர் தானே? அப்போது இந்த சொல்யூஷனே நம்மளுக்கு கரெக்டான சொல்யூஷன் தான். இது ஒரு சொல்யூஷன். இன்னொரு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x0. இந்த x0 எது மீன் பண்ணுறாங்கன்னு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்க ஃபர்ஸ்ட் சொல்யூஷனை தான் மீன் பண்ணுறாங்க. அண்ட் b ப்ளஸ் b டிவைடன் பை gcd ஆஃப் a, b இன்ட்டு t. அண்ட் yக்கு வந்து y0, இது வந்து yயோட சொல்யூஷனை மீன் பண்ணுறாங்க. மைனஸ் a டிவைடன் பை gcd a, b t. GCD அப்படின்னா ஒன்றும் இல்லை, கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து இந்த மாதிரி இதுக்கு ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிச்சி போடணும். இப்போ நான் போடுறேன் பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x0ஓட வேல்யூ -1 ப்ளஸ் 3 வந்து, அதாவது பியோட பிளேஸில் 3 இருக்குது கரெக்டுங்களா? அதாவது இந்த பியோட பிளேஸில் 3 இருக்குது. ஸோ 3t. அவ்வளோதான். கீழே உள்ளதுன்னா அது தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு டாபிக் இருக்குது. y is equal to y0 ஓட ஆன்சர் 2 மைனஸ் ஏவோட வேல்யூ 5t. இதுதான் இப்படி தான் போட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த மாதிரி போடணும். அண்ட் வந்து இதில் டீக்கு நான் ஒரு வேல்யூ அஷ்யூம் பண்ணுறேன். இங்கே வந்து டீக்கு ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ தான். இங்கே ஒரு வேல்யூ இங்கே ஒரு வேல்யூன்னு கொடுக்கக்கூடாது, ரெண்டுத்துக்கும் ஒரே வேல்யூ தான் கொடுக்கணும். இப்போ t is equal to 1 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். x is equal to -1 plus 3 into 1. y is equal to 2 minus 5 into 1. அப்போ x ஓட ஆன்சர் -1 plus 3, y is equal to 2 minus 5. அப்போ x ஓட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே x ஓட ஆன்சர் 2 அப்படின்னு கிடைக்கும், இங்கே y ஓட ஆன்சர் -3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து இதோட சொல்யூஷனா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம அதில் மல்டிபிள், அதாவது இதில் போட்டு பார்த்துடலாம். இதை பாருங்கள். 5 into 2 ப்ளஸ் 3 into -3 is equal to 1 நம்மளுக்கு வரணும். அப்போது 10 minus 9 is equal to 1 and 1 is equal to 1. ஸோ செகண்ட் சொல்யூஷன் இதுதான். இப்போது நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம 2 சொல்யூஷன் இந்த மாதிரி கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி தான் அடுத்தடுத்த ஈக்குவேஷன், அதாவது அடுத்தடுத்த சொல்யூஷனுமே இதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இது ஃபர்ஸ்ட் கொஷின். இப்போது இதே மாதிரி செகண்ட் கொஷின் பார்க்கலாம். இன்னொரு கொஷின். 7x plus 4y is equal to 2. இதுக்கு வந்து நான் x is equal to -2, y is equal to 4 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போது is equal to 2 அப்படின்னு வருது. -14 plus 16 is equal to 2 and 2 is equal to 2. அப்போது இது ஒரு சொல்யூஷன். இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி தான் போட்டு பார்க்கணும். பட் எனக்கு அவ்வளோ டைம் எனக்கு பத்தாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் டேரெக்டாக சொல்யூஷனே எடுத்து போடுறேன். பட் நீங்கள் செக் பண்ணி தான் அதை போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஆன்சரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அதில் சப்ஸ்டிட் பண்ணி உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஈக்குவேஷன் கரெக்டாக வருதா அப்படின்ட்டு பேலன்ஸ் வருதா அப்படின்னு பார்க்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷன் கரெக்டாக. இப்போது அடுத்து எக்ஸோட வேல்யூ என்ன? இன்னொரு இதில் x0 அப்படின்னு போட்டோம் இல்லைங்களா? அதாவது -2 ப்ளஸ் பிக்கு பதிலாக 4t முடிஞ்சிருச்சு. இப்போ அதே மாதிரி yக்கு என்ன எடுத்தோம்? y is equal to 4 வரும்,
-7t அப்படின்னு வரும். ஸோ இங்கே டீக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும் தானே. இந்த டீக்கு நான் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா இதுக்கும் நான் 1 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இப்போ 1ன்னு எடுத்தால் என்ன வருதுன்னு பார்ப்போம். t = 1. அப்போது எக்ஸுக்கு -2 + 4 × t, அதாவது -1 வெறும் 1 அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ y = 4 - 7 × 1. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். x = -2 + 4ன்னு வரும். y = 4 - 7 அப்படின்னு வரும். அப்போது x = 2, y = -3. இது கரெக்டாக அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். 7 × 2 அந்த ஈக்குவேஷனை தான் செக் பண்ணுறேன். ப்ளஸ் 4 × -3 = நம்மளுக்கு என்ன வரணும்? நம்மளுக்கு வந்து 2 அப்படிங்கிற ஆன்சர் வரணும். 2. அப்போது 14 - 12 = 2. ஆன்சர் 2 = 2 வந்துருச்சு. அப்போது இது ஒரு சொல்யூஷன். இது செகண்ட் சொல்யூஷன். அப்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சொல்யூஷனும் கிடச்சிருச்சு, செகண்ட் சொல்யூஷனும் கிடச்சிருச்சு. அண்ட் இது வந்து லாஸ்ட்டு கொஷினாக எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள். 12x + 7y = 5. ஃபஸ்ட் இதுக்கும் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ அண்ட் ஒய்க்கு ஒரு வேல்யூ இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 12 - 7 = 5. அப்போது 5 = 5. அப்போது இந்த ஆன்சர், அதாவது இது ஒரு சொல்யூஷன் கரெக்ட். அடுத்த சொல்யூஷன் எப்படி போடணும்? x = x0க்கு பதிலாக இங்கே நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 1 ப்ளஸ் bக்கு பதிலாக இருக்கிறது 7 × t. அண்ட் அதே மாதிரி y = y0. y0க்கு பதிலாக கிடச்சிருக்கிறது -1, aக்கு பதிலாக கிடச்சிருக்கிறது 12 மைனஸ் போடணும் t. இந்த மாதிரி போடணும். இதுக்கும் நான் டீயோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்தேன்னா x = 1 + 7 × 1, y = -1 - 12 × 1. x = 1 + 7, y = -1 - 12. எக்ஸோட வேல்யூவில் 8ன்னு வரும், ஒய்யோட வேல்யூ -13 அப்படின்னு கிடைக்கும். இப்போது இது கரெக்டானு பார்க்குறதுக்கு நான் ஈக்குவேஷனில் போட்டு பார்க்குறேன். அப்போ 12 × 8 + 7 × -13 = 5. இப்போது மல்டிபிள் பண்ணனா 96 - 91 = 5. அப்போ ஆன்சர் 5 = 5. அப்போது எனக்கு இதுதான் செகண்ட் சொல்யூஷன். இது செகண்ட் சொல்யூஷன், இது வந்து ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். எதுக்குன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இந்த ஜென்ரல் ஃபார்மில் இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் இருக்குதுன்னு ஆரியப்பட்டா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.